ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நமக்கு எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி மிட் கேப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியா டியூரபிலிட்டி ஸ்கோர் 45 இருக்குது. அப்படின்னா மீடியம் லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 69 இருக்குது. ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்குது அந்த இடத்துல. மொமெண்டம் ஸ்கோர் நியூட்ரலாக தான் இருக்குது. இன்னும் 51 ஆரஞ்சில் இருக்குது. க்ரீன் கலர் வந்தால் தான் பிக்கப் ஆகிருக்குன்னு அர்த்தம். அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ப்ரைஸ் டார்கெட்டு 151ன்னு சொல்கிறாங்க. பிஇ பை ஜோனில் தான் இருக்குது. உங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா 1.4 இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருக்குது. ஸோ இப்போ இது அடிக்குவேட் லெவலில் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியுது. கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர்ஓசிக்கு 5.8ஆகவும் ஆர்ஓஇக்கு 10.3ஆகவும் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டியை கூட்டணும். அதே மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.3 இருக்குது. இது கொஞ்சம் கூடுதலான டெப்ட்னு தான் நம்மளோட கருத முடியுது. ஆனால் பேங்க்குக்கு தவிர்க்க முடியாது தான், இருந்தாலும் இது நமக்கு கூடுதான். பிஇ பார்த்தோம்னா 8.5 இருக்குது. அதே மாதிரி பிபி 0.9 இருக்குது. ஸோ இப்போ இந்த 8.5 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 4, 8, 10, அதாவது 4 to 5, 8 to 10, அப்புறம் 15, 25. ஸோ இப்போ இவங்க 10 நோக்கி போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு யோசிக்க வேண்டியது. அப்படி 10 நோக்கி போனாங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ என்ன இபிஎஸ் எடுத்துருக்குறாங்களோ இன்ட்டு இது 10 போட்டுக்கலாம். அது ஆனுவலைஸ்டு இபிஎஸ் எடுத்துக்கலாம். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு 18.4 இருக்குது. இதுதான் எஸ்டிமேஷன். ஸோ இப்போ இதில் -5.9, இப்போ 6% கழிச்சிடுவோம். 6% கழிச்சோம்னாக்க ஒரு 6% முழுசாக வச்சுக்குவோம். 6% கழிச்சோம்னா இந்த இடத்துல நமக்கு 0.06ன்னு விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 17 கிட்டக்க வரும். அப்போ நமக்கு மேக்ஸிமமாக 10ன்னு போனாங்கன்னா ஒரு 170க்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத நம்ம ஒரு லேமேன் கால்குலேஷனாக பார்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த சைடு கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 6 அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. 3 பேர் பை, ஒருத்தர் ஸ்ட்ராங் செல்லு, 2 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் நெட் கேஷ் ஃப்ளோ 77% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் இன்கம் 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஃபினான்சிங் அதுவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்கம் ஃப்ரம் ஃபினான்சிங் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பேங்க் அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நெட் ப்ராஃபிட் 71% இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் 22% இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ 139.9, அதே மாதிரி டிடிஎம் புக் வேல்யூ 517. இப்போ டிடிஎம் புக் வேல்யூக்கெலாம் இவங்க வரவே இல்லை. இதுவே இவங்க இன்னும் முடிக்கலை. இப்போ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கிராஸ் என்பிஏ. கிராஸ் என்பிஏ 4.98 இருக்குது. நெட் என்பிஏன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் போன வருஷம் இவங்களுக்கு 2 வருஷமாக எதுவும் இல்லை. இப்போ எங்கேருந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் 7.31லேருந்து 4.98க்கு இறங்கியிருக்கு. ஸோ இப்போ 5ன்னு வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 2.3 இறங்கியிருக்கு. இது ஒரு நல்ல இறக்கம் தான். இருந்தாலும் 3க்கு கீழே வரணுங்கிறது நம்மளுடைய உலகத்துடைய பார்வை. இப்போ என்ஐஎம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 2.52 தான் இருக்குது. இந்த ஸ்டேட் பேங்க் லெவல் அந்த லெவல் தான் இருக்குது. ஸோ இப்போ இது நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகணும். ஒருவேளை குவாலிட்டி ஆஃப் லோன் அப்படி இன்க்ரீஸ் ஆக நெட் இது நம்ம இல்லை, இது குவாலிட்டி ஆஃப் லோனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரிட்டர்ன் நல்லா வரும். அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ இவங்க இன்னும் இதில் ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல இதில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கும்போது தான் இவங்க வேரியஸ் ப்ராடக்ட் டெபாசிட் ப்ராடக்ட் எல்லாம் புதுசாக ஏதாவது ஃபார்முலா கண்டுபிடிச்சி போட வேண்டியதான். போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சிஏஎஸ்ஏ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இப்போ குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 11% இயர் ஆன் இயர் மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது 11% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கியூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க 1500 கோடி ரூபா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ அதுக்கு ஈக்குவலாக இபிஎஸும் குறைஞ்சி போயிடுது. இப்போ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிளட்ஜஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால் பிளட்ஜஸ் இருக்குது.
பிளட்ஜஸ் இருக்குது, பிளட்ஜஸ் இல்லை, லாக்டு தான் இருக்குது, 12% லாக்டு இருக்குது. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா 0.2% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. டிஐஏ என்ன பண்ணியிருக்காங்க 0.6% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஏற்றுற மூடில் இருக்கிறாங்க போல இருக்குது. சரி, இப்போ இவங்களோட இதை நம்ம வந்து போட்டு பார்த்துட்டோம். இங்கே நம்ம வந்து லோ எடுக்கலை, ஏன்னா இது ரொம்ப கீழே, ஃபேர் ப்ரைஸை காட்டிலும் ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் தான் லோவாகவே எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இப்போ அதனால் லோ எடுக்கலை. 221 ஃபேர் ப்ரைஸுங்கிறது ஒரு சீலிங் பாயிண்ட்டு. அதை தாண்டி மேலே எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மாத்திரம் நம்ம அப்புறமா பார்ப்போம். அதுக்கு மேலே டார்கெட்லாம் நம்ம வந்து இந்த லோ ப்ரைஸ் எடுத்தோம்னா அந்த லெவல் அச்சீவ் பண்ணாங்கன்னா எவ்வளோ போகுங்கிறத மார்க் பண்ணலாம். பட் இப்போவே இந்த வருஷமே நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். நடந்ததுன்னா அன்னைக்கு தேதிக்கு நம்ம திணற வேண்டியதில்லை. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம வந்து ஆனுவல் இபிஎஸ்ஸுக்கும் ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 1% தான் வித்தியாசம் இருக்குது. அதனால நம்ம வந்து டிடிஎம்லேருந்து நம்ம வந்து இந்த வேல்யூ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 221 நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் ப்ரைஸ் அது அந்த இடத்துல இருக்குது. அதை தாண்டி உடச்சி போனாங்கன்னா 240, 233 டு 240 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே 93லேருந்து இதோட சைக்கிள் ஸ்டார்ட் ஆகி 132 உடைச்சாங்கன்னாக்க இங்கே வந்து மேக்ஸிமம் அப்ட்ரெண்டோட மினிமத்துக்குள்ளே அவங்க போவாங்க. 132, 143 இந்த ரேஞ்சை உடைச்சாங்கன்னாக்க அப்ட்ரெண்டு மினிமத்துக்குள்ளே அவங்க போவாங்க. அப்ட்ரெண்ட் மினிமத்துக்குள்ளே போனாங்கன்னா அப்படின்னு சொன்னால் அப்ட்ரெண்ட் மேக்ஸிமம் தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 240 டு 233, அதாவது 220லேருந்து 240க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அனாலிசிஸ்ட் வந்து 151 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த 151ங்கிறது நமக்கு மேக்ஸிமம்குள்ளேயே செட் ஆயிடுது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது 122. அப்போ அவன் எங்கே வந்து இதைத்தான் உடைச்சிருக்கிறான், இங்கே தான் உடைச்சிருக்கிறான். அப்போ 132 டு 143, 132, 139, 143 தான் இது வந்து டவுன் ட்ரெண்டு மேக்ஸிமமாக இருக்குது. இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இதை உடைச்சா தான் இங்கே மேலே போவாங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ நம்ம வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 143 உடைச்சு போனால் மாத்திரம்தான் இவன் வந்து அப்ட்ரெண்டோட மினிமம், அப்புறம் வந்து அப்ட்ரெண்டோடைய மேக்ஸிமம். இந்த இடத்த எவ்வளோ தூரம் டச் பண்ண போகிறான்னு தெரியல. இது வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம். சரி, சப்போஸ் கீழே வந்து கரெக்ஷன் இறங்கினான்னா 93 உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் 81 டு 60 வரைக்கும் இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த அளவுக்கு இபிஎஸ் அவங்க எடுக்கிறாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இவங்க இபிஎஸ் எப்படி எடுக்கிறாங்க, குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் இபிஎஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்க 3.8, 3.7, 4.6 டபக்குன்னு மார்ச் மாதம் இறங்கிருச்சு. ஒவ்வொரு தடவையும் மார்ச் மாதம் இறங்குதா அப்படின்னு சொன்னால் அந்த பேட்டர்னும் ஃபார்ம் ஆகலை. ஏன்னா போன மார்ச் நல்லா ஏறி வச்சுருக்கிறான், அதுக்கு முந்தின மார்ச் வந்து இறங்கி வச்சுருக்கிறான். அப்போ இறங்கினதுலேருந்து ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட் குவார்ட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறான் அப்படிங்கிற புரிதலுக்கு வர முடியுது. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ரொம்ப கீழே இறங்கினான்னா 60லேருந்து 81, அது கரெக்ஷன், அது மாஸ் கரெக்ஷன் வரும்போது தான் இந்த ரேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ இருக்குமா அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ 93 டு 110 இதில் இந்த 3 வேல்யூ. அதுக்கப்புறம் அவன் வந்து 132 டு 143, 132 டு 143 அதுதான் இவன் வந்து மேலே வச்சிருக்கிறானே, 150 வரைக்கும் மேலே வச்சுட்டு இப்போ இவன் கீழே இறங்கியிருக்கிறான். எங்கே வரைக்கும் இறங்கியிருக்கிறான்னு பார்த்தோம்னா கரெக்டாக இவன் வந்து 109, அது 109, 110 தாண்டி ₹1 இறங்கிட்டு இப்போ மேலே ஏற போகிறானா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இல்லாட்டி 93 வரைக்கும் இறங்கிட்டு மேலே ஒரு 180, 143 உடைச்சு 180, 196 இல்லாட்டி 223 போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இது பொறுமையாக தான் பார்க்கணும். ஏன்னா இபிஎஸ் வந்து எந்த அளவுக்கு இவங்க இதாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சப்போஸ் எல்லாத்தையும் உடச்சி ஏறுனான்னாக்கா நம்ம 552 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் இப்போ இந்த வருஷமே வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. நம்ம இப்போ இருக்கக்கூடிய வேல்யூலேருந்து நம்ம எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும், குவார்ட்டர்லி மாறும். அதனால நமக்கு வந்து 93 டு 110, அதுக்கப்புறம் 143 உடைச்சானா 180 டு 196க்கான சான்சஸ் இருக்குது. 221 டு 240 அடுத்த சான்சஸ் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.